லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் விக்ரம் என்கிற ஒரு திரைப்படத்தில் நடிப்பதாக அறிவித்திருந்தார் கமல் அவர்கள். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அவரே ராஜ்கமல் பிலிம் சார்பாக தயாரித்திருந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மாபெரும் அளவில் வெற்றியை பெற்று கமல் அவர்களை மீண்டும் வெற்றி பாதைக்குமே அழைத்து வந்தது. விக்ரம் திரைப்படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கமல் அவர்களும் பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்களில் நடிக்க கமிட் ஆகி சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் இந்தியனுடைய 2ஆம் பாகமும் மேலும் கமல் அவர்கள் பிரபாஸ் அவர்களுடைய நடிப்பில் உருவாகும் கல்கி திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிக்கவும் கமிட் ஆகியிருக்காரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் தக்லீஃப் என்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்து வருவதும் மேலும் நாயகன் என்ற ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி மீண்டுமே இணைந்து வந்திருக்காங்க. இதற்கிடையில தக்லீஃப் திரைப்படத்தை தொடர்ந்து ஸ்டன் மாஸ்டர்ஸ் அன்பறிவு இயக்கத்தில் உருவாகும் ஒரு திரைப்படத்தில் கமல் நடிக்க இருக்காராம். இதையெல்லாமே தாண்டி கமல் அவர்கள் பல திரைப்படங்களை தயாரித்து வருவதும் கடந்த 2018ஆம் ஆண்டு சங்கர் மற்றும் கமல் அவர்களுடைய கூட்டணியில் துவங்கப்பட்ட இந்தியனுடைய 2ஆம் பாகம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளில் கிடப்பில் போடப்பட்டிருந்தது. பலருமே இந்த திரைப்படம் கைவிடப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருந்த நிலையில கமலஹாசன் அவர்கள் மீண்டும் இந்த படத்துடைய படப்பிடிப்பையுமே துவங்கியிருக்காரு. இதன் பிறகு 2022ஆம் ஆண்டு மீண்டும் இந்தியனுடைய 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு துவங்கியிருக்கு. மேலும் தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இந்த படத்துடைய படப்பிடிப்பு தற்போது நிறைவுக்கு வந்திருக்கணும். இதற்கிடையில ஜூன் மாதம் இந்த திரைப்படம் திரையில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டு வந்திருக்க நிலையில தற்போது இந்த படத்துடைய படப்பிடிப்புமே தள்ளி போய் கொண்டிருக்காங்க. இந்தியனுடைய 2ஆம் பாகம் தற்போது ஜூலை மாதம் வெளியாக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதன் பிறகு இந்த படத்துடைய ப்ரொமோஷன் வேலைகளை படக்குழு துவங்கி அந்த வகையில தான் ஜூன் மாதம் இந்த திரைப்படம் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருப்பதாகவும் இந்த விழாவிற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைக்க படக்குழுவுமே முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் ரஜினி சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விழாவிற்கு வர மறுத்திருப்பதாக ஒரு தகவல்கள் தெரிவித்திருக்காரு. ஏனென்றால் இந்தியனுடைய 2ஆம் பாக விழாவில் கமல் அவர்களுடைய ரசிகர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். அவர்கள் ஏதேனும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு எதிராக கோஷம் போட்டால் அது சூப்பர் ஸ்டாருக்கும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை உண்டாக்கும். அதனால தேவையில்லாத பிரச்சனை எதற்கு என்பதற்காகவே சூப்பர் ஸ்டார் இந்தியனுடைய 2ஆம் பாகம் விழாவிற்கு வர மறுத்திருப்பதாகவும் அதனால வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை என்பதுமே குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.